Hello friends, welcome back to Poongodi's channel. இன்னைக்கு நாம செட்டிநாட்டுல பாப்புலரா இருக்கக்கூடிய மாவுருண்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மாவுருண்டை பாசி பருப்புல இருந்து செய்றோம். அதனால ஒரு சிலர் இத பாசி பருப்பு உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. செட்டிநாட்டுல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் மாப்பிள்ளை பலகாரம் செய்யறதா இருந்தாலும் சரி, தீபாவளி பலகாரம் செய்யறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுல இந்த மாவுருண்டை இருக்கும். இது ரொம்ப ஈஸியா எல்லாருமே செய்யக்கூடியது. கெட்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரும் புதுசா சமையல் பழகுற பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பலகாரம் இது. வாங்க இந்த மாவுருண்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மாவுருண்டை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாசிப்பருப்பும் 1/2 கிலோ ஜீனியும் எடுத்து செய்ய போகிறேன். இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்காக தான் 1/2 கிலோ எடுக்கிறேன். கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வீட்டிலே கூட அரைக்கலாம் மிக்சியில். இப்போ பாருங்கள், 1/2 கிலோங்கிறது 2.5 உலக்கு இருக்கும். 2 இன்னொரு 1/2 உலக்கில் எடுத்துக்கோங்க. 2.5 உலக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு இருக்கும். இதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க, சும்மா வெறும் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பாசிப்பருப்பு அப்படி டார்க் ஆகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி நல்ல வாசம் வரும். பருப்பு நல்லா செவந்த உடனே அதை அப்படியே ஒரு பவுலில் கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஜீனி சேர்க்கணும். சீனியும் 1/2 கிலோ. 1/2 கிலோங்கிறது 2.5 உலக்கு இருக்கும். பாசி பருப்பு அளந்த மாதிரி அதே 2.5 உலக்கு சீனியை அளந்துக்கோங்க. இதையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி வாங்கிக்கோங்க, சேர்த்து அரைக்க மாட்டாங்க. தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தாம்பாளத்தில் நல்ல மெல்லிசாக இருக்கக்கூடிய ஒரு ஜல்லடை இந்த மாதிரி இருக்கணும். மெல்லிச ஜல்லடையில் 2 ஸ்பூன் பாசி பருப்பு மாவு, அதோட 2 ஸ்பூன் சீனி மாவு, இதையும் நம்ம தனியாக அரைச்சிருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம சலிச்சிடலாம். சலிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிரும். அதே போல் ஒவ்வொரு தடவை நீங்கள் சலிக்கும் போதும் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு மாவும் 2 ஸ்பூன் ஜீனியும் போட்டு சலிச்சுக்கோங்க. கடைசியில் இந்த மாதிரி கப்பி இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுடலாம். வெளியில் போட்டாச்சு. இப்போ நமக்கு மாவுருண்டை மாவு ரெடி ஆகிருச்சு. இதுதான் மாவுருண்டை மாவு. இன்னொரு தடவை வேணாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீனியும் பாசிப்பருப்பு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்து எறும்பு வராமல் எறும்பு மருந்து ஏதாவது போட்டு நீங்கள் மூடி உங்கள் அலமாரியில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒரு 6 மந்த்ஸுக்கு நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம எடுத்து மாவுருண்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மாவுருண்டை செஞ்சு காட்டுறேன். மாவுருண்டை மாவுலேருந்து ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கலாம். 4 டம்ளர் மாவுருண்டை மாவுக்கு 1/2 டம்ளர் நெய் தேவைப்படும். 4 டம்ளர் மாவுருண்டை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நெய் ஒரு 1/2 டம்ளர், எந்த டம்ளரில் நீங்கள் 4 டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் நெய் எடுத்து ஃப்ரை பேனில் விட்டு நல்லா உருக்கிக்கோங்க. நான் இந்த பேன்லேயே உங்களுக்கு மாவுருண்டை பிடிக்க போகிறேன், அதனால தான் பெரிய பேனை எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சூடு ஏறின உடனே அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நெய்யிலையே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம 4 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் நெய் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் கையால் நல்லா பெசரி விடுங்க. நெய் இந்த மாதிரி கட்டி கட்டியாக சேரும். அந்த மாதிரி சேர விடாமல் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி
பிசைஞ்சு விடுங்க, நல்லா உதுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், மாவுருண்டை மாவு நல்லா உதிரியாக நெய்யோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிருச்சு. நம்ம புட்டுக்கு எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதை பிடிக்கணும். பிடிக்க வரணும், அப்படியா கையில் அழுத்தினோன்னா பிடிக்க வரணும். அதே டைமில் டக்குன்னு உடைச்சோன்னா உடையணும். அந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக நெய்யை மட்டும்தான் சூடு பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சூடு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சின்ன பசங்க புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களாம் கூட இந்த மாவுருண்டையை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாவுருண்டை செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா பிடிக்க வருது. இதை போல் நல்லா பால் ஷேப்பில் ரவுண்டாக மாவுருண்டை பிடிச்சி நீங்கள் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். எல்லா மாவுருண்டையும் பிடிச்சிட்டேன். இது யாருக்குமே கஷ்டமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம், நல்ல டேஸ்டான பலகாரமும் கூட. இப்போ மாவுருண்டை ரெடி ஆகிருச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.